பேசலாம் சொல்லிட்டேன்னா, ஏன்னா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, ஒரு மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட் நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவரா தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜராடிக்குது சார். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன். இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜயன் எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க வந்து கம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்லயே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் சொல்வேன். ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல, சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அந்த டைம்ல, காலேஜ் டைம்ல, the variation he used to give in music. சோபாலே இவ்வளோ சண்டையா இருங்க வரேன். ஓகே, சுந்தர் சி சாரை கொஞ்சம் டர்ன் பண்ணி சொல்லணுமா? ஓகேவா, ஓகேவா. இன்னும் பக்கத்துல போடுவீங்களா? பக்கத்துல அவங்களுக்கு ஒரே ஃப்ரேம்ல 3 பேர் வரணும், அந்த மாதிரி சேர்த்து போடுவேன். ஓகே சார், நன்றி. ஓகே, ஸோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்லேயே எப்படி தானே அவர் வந்து கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம். ரொம்ப அப்போ எனக்கு நடிப்பு, டைரக்ஷன் தான். ஓகே, ஸோ அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி. பஞ்சமுலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இண்டியாவில் அந்த டைமில் வந்து பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துருக்கு. ஆமாம், அப்போவே ஐ லவ் இண்டியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்கில் இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து ஃபிலிம் நாலேஜ் நிறையா இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ஹம்பிளான ஆள். ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஆள். ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோடய கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இண்டியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான். பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோடய டியூன் இந்த குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் இங்கே மேடையிலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்குது, அது வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலாக லாபம் தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்கள் எந்த தொழிலாக எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் வந்து நியதி. ஆமாம், இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமாக இருக்கும். இதை வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து 4-5 டிகிரி படித்த பிறகு தான் MBBS ஆக முடியும், MD ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா? ஆமாம், சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் அந்த மதகஜராஜா ஒர்க் பண்ணுறேன்.
சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர் சி சார் நிறைய பேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எது ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல, எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சதான் அட்வைஸ் கேட்க தெரியும், ஒன்றுமே தெரியல. கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். அவராக கூப்பிட்டு ராஜா எது வேணா சொல்லுங்கள், ராஜா எது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமாக வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசில் பட்டதை செய்யக்கூடியவர், மனசில் பட்டதை பேசுகிறது செய்கிறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் பழகிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் பல விஷயங்கள் அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு தான். ஸோ அதில் வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, நானும் சுந்தர் சாரும் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுங்கள் சார், சார் தப்பாக நிற்காதீங்க லிரிக்ஸு. ஆமாம், ரொம்ப இயல்பாக வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்கள் சார். சார் ஈக்குவலாக சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஆமாம், பயங்கரமா லிரிக்ஸில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸு வந்து பிரபுதேவா சார் கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸில் வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டை ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் லென்த்தில் இந்த மக்காயெல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்ப நானே வந்து உல்டாவாக்கி பண்ணுறாரு இல்லை, இன்னும் உல்டா அப்படி போகிற மாதிரி சார் வந்து வரி வரியாக எழுதி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா, சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாக தானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு, கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னோடனே, சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாகணும். உண்மையில தான் இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றணும். கர்நாடிக் படிச்சவன் காரேத்தி கொல்லணும், இந்த மாதிரி வெறியோட இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணு. ஆனா விஜய், சினிமாவில் கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணியன் எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதை விட டைமிங் என்னன்னா, நானும் ஒரு விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ், இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது, அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறது போது டக்கு டக்கு கதை தவிர விஷால் என்ட்ரி, சார் சாங் ரெடியா. ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டோம், 2 பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவரோட இன்டர்வியூ, அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா, ஓகே பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா, என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும், அது உண்மையாவே இவரு போட்டு ஆலாபனா இவரே சாய்க்கு ஒரு ஐட்டம் போட்டாருன்னா நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயதுல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான் அந்த சாங். இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்களே, இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும்னு, அப்படி டென்ஷனாகி உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது, இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா? இல்ல, பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்ற ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா வந்துருச்சு, அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா, விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க இது ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, இப்படி உங்களை இல்ல, அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இட்ஸ் a climax song. அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட ஆளையெல்லாம் பாருங்க, அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு.
சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான். பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்க பிடிச்சி இவன் என்ன பாட போறான் அப்படின்னு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல இப்பதான் அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்லை, பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே வழியே, எனக்கு விஷாலுக்கும் டைரெக்டாக பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க. போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக ஒரு வீட்டு நேரங்க போயிட்டுருக்கோம். பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் பார்த்துட்டார், சார் அவர் என்ன சார் போயிட்டுருக்காரு, கிராஸ் ஆப்போசிட்டில் போகிறாரு. நான் விளையாட்டா சொன்னவர்கள் நான் வரவும் பார்த்து பயந்துட்டு போகிறாப்பிலையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லைப்பா, விஷால் மாதிரி யாரையா பார்த்துட்டோம், அதான் 3 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை சார் வெளியில் போயிட்டார் மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், அங்கே காணணுன்னா சுருன்னு ஆயிடுச்சு. நான் சார் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்புல, இல்லை குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கட்ட. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் கரெக்டாக சொல்ல போனோன்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் பேசிட்டு இருக்கோம், பார்த்தா விஷால் என்ட்ரி. எனக்கு சுருனாகுது, யார் முகத்தை காலம்பூரா பார்க்கக்கூடாது நினைச்சோமோ அந்த முகம், அந்த முகம் நிற்குதுன்ட்டு நான் முகத்தை திருப்பிட்டு அந்த போயிட்டேன். சரி விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாருன்னா, இட்ஸ் சச் அ நைஸ் சோல். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேரக்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்தவர் தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூத்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார், கான்டாக்ட் பண்ண முடியலைங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல். அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடித்த ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பித்த நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ ஒரு சண்டையில் சொல்ல நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படிதான் ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான், உங்க பிள்ளைங்கள் கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் அவர், இல்ல விஷால் மாமா தான். ஸோ விஷால் சார் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு, அதை பத்தி ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? இல்லை, எனக்கு குஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ஒரு டவுட்டில் தான் கேட்டேன், வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, இதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த 2 பொண்ணுங்களும் பிடிக்கும், குஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ணுற, என்ன பேசுகிற. குஷ்டு வந்து நான் இழுத்துட்டேன் நடிகை சங்கத்துக்கு.
நீ வரணும், நடிகை சங்கத்துக்கு வரணும். சரி ஓகே வந்துடுறேன். அண்ட் அவங்க ஐ திங்க் யூனோ யார் சொன்னால் இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் அ வெரி ஹை ஃபீவர். பட் யாருக்காகவும் வந்திருக்க ஐ டவுட். பட் சுந்தர் சார்னா ஐ திங்க் ஹி இஸ் கம் லைக் ரியலி ஹை ஃபீவர் இஸ் ரன்னிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு. பட் சார் வந்துட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாளில் ஷூட்டிங் முடிஞ்சிடும். 39 நாள் 38 நாளில் கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர 41க்கு மட்டும் அது போனதா சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளோதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சாருக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி அவரோட கெரியரில் ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான். மக்களுக்கு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல யூனோ வாட் வி ரிமெம்பர் எம்ஜிஆர் பயங்கர காமெடியா இருக்கும். ஐயோ அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியா இருக்கும். இதுதான் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு ஒரு சீக்வன்ஸ். நானு சந்தானம் ராஜேந்திரன் மனோபாலா சார். அது ஹேட்ஸ் ஆஃப் டு இல்ல அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு. அது வந்து கண்டிப்பா வந்து 100% வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க. எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது. பட் it is a wonderful journey working with him. அதுக்கப்புறம் அவ்வளோ படம் பண்ணிட்டீங்க யூனோ. அதுக்கப்புறம் நீங்கள் 2 படம் பண்ணீங்க யூனோ. அண்ட் நீங்கள் சார் சந்தானம் சார் காம்பினேஷன் ஆக்சுவலாக இந்த படத்தில் அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலாக இந்த மதகஜராஜா டைட்டில் நாங்கள் வச்சது வந்து ஆக்சுவலாக வேற ஸ்கிரிப்ட். அது ஓகே. ஆக்சுவலாக ஒரிஜினல் நாங்கள் ஆரம்பித்த படம் வேறு. பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட். அது ஹீரோ வந்து 3 கேரக்டர் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும்ட்டு நானும் இங்கே வெங்கட் 2 பேர் இப்போ இந்த காமெடியெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு உருட்டி அதுன்ட்டு. என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ மதகஜராஜன்னா இப்போ பிஸியான ஹீரோவாக இருக்கிற சந்தானம், அது இது என்ன சொல்கிறது, விண்டேஜ் சந்தானம் இருக்காரு பார்த்தீங்களா, யூமா ஒரு பேர்லாம் படம் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் வெங்கடம் வந்து கலகலப்பு பண்ணார், தீயா வேலை சென்குமார். உண்மையை சொல்ல போனால் அந்த 2 படத்துலையும் பார்த்தா 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். கலகலப்பில் ஒரு 5 days, தீயா வேலை சென்குமாரில் 6 days தான். இப்போ கூட அந்த காமெடி அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா அப்படின்பாரு, நான் கருப்பு ராஜாவா. ஆமா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடையாது பாருங்க இப்போ வரைக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் த்ரோட்டா இருப்பாரு. த்ரோட்டா இஸ் அப்ப இதுக்கு அப்புறம் தான் அரண்மனை பண்ணீங்களா சார்? இதுக்கப்புறம் அரண்மனை. ஓகே, அதுலயே அவர் த்ரோட்டா இருப்பாரு. ஓகே ஓகே. சோ அந்த விண்டேஜ் சந்தானம், அப்புறம் விண்டேஜ் விஜய். ஏன்னா விண்டேஜ் விஜய் அவர் இந்த மாஸ் சாங் பார்க்கும்போது எனக்கு வைத்தறிச்சா இருக்கு. என்ன இந்த சாங்லாம் இந்த மாதிரி பாருங்க கண்டிப்பா சார் கேட்கும் போது. இன்னொன்று அவருக்கு மியூசிக் மட்டும் இல்ல, அவரோட வாய்ஸ் பேக்ரவுண்ட், அந்த வாய்ஸ் அந்த கடைசியில் 99 சாங், அவரோட வாய்ஸ் அந்த ஐ எனர்ஜி, அந்த எனர்ஜியில பார்த்து தான் விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க, என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கும். விஷாலே பார்த்து ஆச்சரியமா பார்க்குறேன், என்ன நான் இந்த ஆட்டம் ஆடி இருக்கேன். உண்மையிலே எனக்கே ஞாபகம் இல்லை. விண்டேஜ் சந்தானம், விண்டேஜ் விஜய். லக்கிலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து அதோட ஒரு படி மேலே இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ். நான் காலேஜ் போல, லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ். சார் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் இந்த இடத்துல. 2 ஹீரோயின்ஸ் இப்போ அவங்க ஹீரோயின்ஸா நடிச்சிருக்க இவ்ளோ நாட்ல அப்புறம் தேர் ஆல்சோ யூ நோ அன் ஹையர் லெவல். தே ஸ்டில் இன் தி கரண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் தே டூயிங் சோ வெல். அதையும் நம்ம கண்டிப்பா we have to mention at this point நினைக்கிறேன். அதான் ஊட்டில குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும். அந்த மாதிரி வந்து மதகஜராஜா வந்து 12 வருஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமா, பழைய படம் மாதிரியே இருக்காது. நீங்க பார்த்துருக்கீங்க கண்டிப்பா. when we saw that we felt that. I have to thank Richard and Srikanth sir. ரிச்சர்ட் வந்து உழைச்ச உழைப்பு, ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர், வெங்கட் கோ டைரக்டர், எல்லாரும் வந்து they made me feel comfortable. ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, எடுக்கும் போதே தெரியும்ல.
அந்த மாதிரி வந்து மதகஜராஜா வந்து ஜன் 12th ரிலீஸ் ஆகும்போது 100% ஐ கேரண்டி ஒன் திங், தெரிக்காம யாருமே வெளில வர மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபில்ம். எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது. அதுவே ஒரு விஷயம். அண்ட் சார் பட் சொன்ன அதான் சாரி இதை கேட்குறீங்க. இல்ல நீங்க சொல்லுங்க சார். இல்லை என்னன்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தோட பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதான் நான் கேட்க வந்தது என்ன, உங்க படங்கள்லாம் நீங்க ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க சார், இல்லைன்னா உங்களால முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க செட்ல, அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்க ஜாலியா இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் சார் போய் ஒரு ஓரமா உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட சிந்தனை எல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்கிறது, கரெக்ட் டைம் என்ன பண்றது, அந்த ஷாட்டுக்கு நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணலாம், இதுல தான் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேக்கருக்கு, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும், டிட் யூ ஃபீல் சேட் ஆர் லைக்? அது என்னன்னா காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் யூனோ. மற்ற ஸ்கிரிப்டில் மற்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற சீரியஸான ஒரு இது பண்ணுறோம், ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவாக நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு கரெக்டாக பண்ணிட்டா அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்கே கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே போதும். வென் இட் கம்ஸ் டு காமெடி இட்ஸ் எ நெவர் எண்டிங் கிரியேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும், இதில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அது மதகஜராஜா மாதிரி படத்தில் என்ன பெரிய சவால்னா, இது காமெடி சீரியஸான போர்ஷனில் வரும், ஆக்ஷனோட வரும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாமல் அது ஒரு சீக்வன்ஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. பட் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன், இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன். போனோமா சந்தோஷமா 2 மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, நல்ல சாங்ஸ், நல்ல விஷுவல், கிரேட் ஆக்டர்ஸ், வெரி குட் காமெடி, ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன், எவ்ரி திங் இட்ஸ் இந்த ஒரு நைஸ் கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் பொங்கலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மதகஜராஜாவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ தாட் ஐம் கான், மை கெரியர் ஓவர் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சமர்சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட்டை அடித்து ரிவர்ஸில் வரணும், நேராக போய் தலையை விட்டேன். இவர் தலை பொடிச்சுக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்டாங்க, ஓவர் முடிஞ்சிச்சு கேரியர்னு. அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை, யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட். இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு, நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நான் அன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்லை அந்த ஷார்ட் ட்ரைலர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணி போடலான்னு கூட ஸ்லோ மோஷனில் அந்த காலத்தில் ஷோலையில் அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்துலேயே ஷார்ட் இருக்கும், ட்ரைலரில் இருக்கும். அன்பிலீவபிள் ஷார்ட். அது என்னென்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தார். விஷால் லொக்கேஷனை பார்த்து சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டு விட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்தில் உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார். பண்ணி சமர்சால்ட் ரிவர்ஸில் கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார். ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை ராஜேந்திரன் வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்தில் இறங்குச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம். போயிட்டு எங்க வேண்டாம்னா கேட்டா தானே பண்ணியே தீர்வேன் அப்படின்ட்டு. ஆனா பழி உங்க மேல போடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். அவரால செஞ்சோம். எனக்கு I like doing risky stunts. Can I interrupt 1 minute because I've heard from another, very popular hero. இப்போ அப்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு யங் ஹீரோஸ்ல வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாமல் தானே ஆக்ஷன் பிளாக் பண்ணுறேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ், நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால் நம்ப முடியுது. நீங்கள் இந்த படத்தில்
99.9%, 100% சொல்லலாம். மேபி எனக்கு தெரியாம டூப் ஷாட் இருக்கான்னு தெரியல. 99.9% ஷாட்ஸ் வந்து அவரே தான் பண்ணாரு, பண்ண விட மாட்டாரு. there is another reason also. விஷாலோட பிசிக்கு டூப் கிடைக்கல. கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் ஆயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்துக்க விடான்னுவேன். ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாத மட்டும் வாங்கிட்டு போயிட அப்படி சொல்லி இல்ல, they will think that I am fat. ஓகே, அதனால அவன் வந்து இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, பேட்டா வாங்க, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார். ஆக்சுவலா மதகஜராஜா ஹியூமரா பேசுறோம், சாங் மியூசிக்லாம் பேசுறோம், என்டர்டெய்னரா பேசுறோம். பட் மதகஜரால இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேபுலஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கு. எஸ்பெஷலி கிளைமாக்ஸ்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி பக்கா பிசிக்கா இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ரெண்டு பேரும் ஹைட்டு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, சோனு சூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் டேக்ஸ் ரெய்டு ஐயோ அப்படியா, அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்டன். நான் என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுக்கிட்டு இப்படி 6 பேக் வச்சுட்டு இருக்காருன்னு. சரி, இவரோட ஆசை. இவங்க ஆஸ்திரேலியாவில் பிரியாணி சாப்பிடுவாங்கலாம், நம்ம மோந்து பார்ப்பேன். சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் both the heroines have done a good job. And மணிவண்ணன் சார் ஆக்சுவலாக அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லல, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனு சூடும் வழக்கமாக ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்கள் போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனு சூட் வேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு 4-3 மணிக்கு என்னவோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார். அன்றைக்கோட ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. ஆசை தீர அன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிட்றது. அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணியிருக்காரு விஷால். ஆமாம், ஜாமியும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில். சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்கார். எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஒரு வயசான ஒரு வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து they will பைசா வசூல். They will it is a perfect festival for them. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்க. குஷ் மேம் இங்கே இருக்காங்க. ஸோ குஷ் மேம் கிட்ட கேட்ட, மேம் யூஆர் லைக் தி நம்பர் 1 ஃபேன் ஆஃப் சுந்தர் சி சார். அண்ட் இது வந்து யூ ஹாவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அண்ட் அவர் கதை சொன்னார், ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஏன்னா நீங்கள் தான் நம்பர் 1 ஃபேன். அண்ட் ஒரு கதை சொன்னார், ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில் போயிட்டாரு. அவர் ரொம்ப கோபம் வந்து, என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காப்ல அப்படின்னு. உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. ஓ, ஒன்றும் டென்ஷன் ஆகுதே, நீங்கள் தான்ண்ணா கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா அவங்களே எடுத்துப்பாங்க. ஊரோடு ஒத்து வாழ்வோம், எல்லாரும் எடுத்துகிட்டு போவோம், ஓகேவா, ஹாப்பியாக இருப்போம். சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம் அது வரலைங்கிறப்போ டிட் யூ ஃபீல், அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் ஃபீல் பண்ணது டைம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அண்ட் இப்போ இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளோ வருடங்கள் கழிச்சு கிடைக்கும் போது அதுவும் நீங்கள் வந்து you're there, you're witnessing that. Can you compare both the days for us? 30 வருஷ வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா. இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தாரு. நானும் உள்ளே வரேன் பார்க்குறேன்.
5 நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும், அப்புறம் புரண்டு படுக்கிறாரு, அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு. நான் இன்னைக்கு கேட்டுட்டேன், ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம். ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம், அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலோடைய தட் 8 பேக் ஃபைட் ஹி அண்ட் சோனு சூத் சார் சொன்னார்ல, எல்லா லேடிஸ் வந்து சோனு சூத் அண்ட் விஷால் பேர் பாடி, வி வர் பார்ட் ஆஃப் தட் குரூப். ஸோ எல்லாரும் போனோம். ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது. யூல் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட். த்ரில்ஸ் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க, அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபில்ம் இஸ் கம்மிங் டு த தியேட்டர். அண்ட் விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்லை. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி என்ற நானும் விஷயம் எப்படி பண்ண, என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். ஸோ இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு படம் விஷி கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் உங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி. ஸோ என்ன சொல்கிறது, அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்வேன். நாளைக்கு யாராவது டே விஷி நீ எனக்காக இந்த மலையில் இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருன்னா குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷி. ஸோ அதனால தான். அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவில் கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் அதை கேட்டேன், ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு, நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படம் லைக் ஐ செட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆஃப் சுந்தர் சார்ஸ் ஃபிலிம்ஸ். நாங்கள் வந்து அண்ட் விஷி பார்க்கும்போது எப்போவுமே சொல்லுவேன், அந்த எப்போவுமே எல்லா க்ரோயிங் அப் கேர்ள்ஸ்க்கு டால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ அது விஷி. ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்கள் உண்மையிலே படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் the way நீங்கள் பார்த்தீங்க, the way he danced, அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருடைய காமெடி டைமிங். அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இந்த படத்தில். அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் போத் த கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார், மணிவண்ணன் சார், அவங்க 2 பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில். படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை, மனோபாலா சார் இல்லை. பட் ஐம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் தோ ஐம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐம் ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி. அண்ட் தேங்க்யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் ஃபார் ஃபைனலி பிரிங்கிங் த ஃபில்ம் டு த லைம் லைட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more rocking films. Definitely. Thank you so much. On that note, thank you so much for joining us. And definitely ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு. இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம். சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. இல்ல அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சேன் அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரு செய்யல, அதுக்கு மீறி அவர் பண்ணுவாரு. ஆக்ஷன்ல வந்துட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட்.
ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சம்திங் அது எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆமா அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலாக மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க, மீதி சாங்லாம் சுமாராக இருக்கும். பட் எல்லா சாங்கும் சூப்பராக கொடுத்தாப்ல. அது உங்க படம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வெடிக்கு ஆமா, அப்படிதான் வெடி பண்ணாங்க. எனக்காக பண்ணுவாப்ல. இப்படி மழை அடித்தா அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பேண்ட் தெரியுமா சார்? ஆமா ஆமா, ஏன்னா அந்த பாட்டை போட்டு போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம். ஏய் இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாவடி. இந்த வீட்ல இருந்து நான் துபாய்க்கு ஷோக்கு ஒன்று போனேன். அப்போ வந்து ஒரு வீட்டில் நாங்கள் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் தாங்கியிருந்தோம். அப்போ கூட இருந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதை தட்டினாங்க 3வது நாள். இல்லை என்னாச்சு இந்த ஒரு பாட்டே கேட்டுருக்கீங்களே என்ன பண்ணி? இல்லை நான் குளிக்குமே எதுக்கு இந்த பாட்டு? இல்லை அப்படி கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த பாட்டை ரிப்பீட்டில் கேட்டுருக்கேன். எங்க வீட்ல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போறேன். ஏன்னா வண்டியில உட்காந்து அந்த பாட்டு, ஃபோன் பார்த்தா அந்த பாட்டு எங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவ்வர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். ஓகே இவரு விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேர் அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப நாகரிகத்துக்காக வாங்க போக பேசிக்கிறாங்க. வா போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டோன்னு இவரை என்ன சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சி விட்டா வேற கேஸ் போயிடுவாங்க. இந்த டியூன் நல்லா இருக்கு. ஆனா இவங்க உண்மையிலே இது கண்டிப்பா இவன் சொதப்புவான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தேன். இல்ல அந்த சொதப்புறது தான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஏத்த மாதிரி நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலப்பனை பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்புல பண்ணிடலாம். அதான் ஃபீலிங்ஸோட பாடிருக்கீங்க அது. ஆமா மனப்பாடமா வச்சிருக்க. ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டே இருக்கும். ஆமா இது எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இது ஒரு 2 நாள் நான் பாடிட்டு போகவா அந்த மாதிரி. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு 10 years பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னு. எல்லா சாங்கும் பார்த்தீங்களா இப்போ பொள்ளாச்சி மாதிரியா இருந்துச்சு. பொள்ளாச்சியில் நல்ல பொம்மை ஆலி பொம்மை மாதிரி நிற்க வச்சு கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சுந்தர் சார் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெஃபினட்டாக. ஸோ தேங்க்ஸ் டு ரிச்சர்ட். இப்போவும் வந்து திருப்பி ஒரு தடவை கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மேன்ஷிப். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ. Okay, so entire team, thank you so much and all the very best. உங்களுக்கு இந்த பொங்கல் உங்களோட பொங்கலா மாறணும்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.